Hi students, welcome to Indian AC Academy. So video வந்து எனக்கு உங்க மனமார்ந்த நன்றிகள். செலக்ட் நம்ம எடுத்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மேத்ஸ் ஷார்ட்கட். வேதிக் மேத்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 7 பார்ட்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது கடைசி பார்ட். மேத்ஸ் ஷார்ட்கட்கான கடைசி பார்ட் இது. வேதிக் மேத்ஸ்க்கான கடைசி பார்ட். ஆல்ரெடி 7 பார்ட்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது பெர்சன்டேஜ். இப்போ நம்ம ஒரு நம்பருக்கு பெர்சன்டேஜ் இருக்கும்ல, அந்த பெர்சன்டேஜ் எப்படி ஷார்ட்கட்டா எடுக்கிறது, எப்படி ஈஸியா எடுக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாராவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தரா வரும். சேம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த வேதிக் மேத்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இந்த வீடியோ எல்லாமே வரிசையா வரும். சோ நீங்க வரிசையா பாத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ரைட். அதாவது பெர்சன்டேஜ்ல இப்ப நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 28% ஆஃப் 75 இப்படின்னு ஒரு சம் வந்து வைங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 75ஓட 28% நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இது எப்படி அர்த்தம்னா 28 போட்டுருங்க. பெர்சன்டேஜ்னா பை 100 அர்த்தம், ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம், 75 அர்த்தம். இப்ப இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3 25 25 4 25 100, ஒரு நாள் 4 7 நாங்க 28 7 3 21. அப்ப 75க்கு 28% எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 21 கிடைக்குது. ஓகேவா? இப்ப நாமளா இந்த மாதிரி கேக்குறப்ப நீங்க போட்டுருவீங்க. ஆனா இதுவே 14.28% ஆஃப் 77 14.28% இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? 14.28 by 100 into 77. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் 2ஆல அடிப்பீங்க, 50 ஆகும். அப்புறம் இது கொஞ்சம் அப்படியே டைம் ஆகும். போன क्वेश्चन மாதிரி சால்வ் பண்ண முடியாது. பட் நான் இத பார்த்தோனே இதுக்கான ஆன்சர் 11 னு சொல்லிடுவேன். அதெல்லாம் எப்படி சொல்றோங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப 77 ஓட 14.28% 11 எப்படி அதான் சொல்ல போறேன். ஓகேவா? அதாவது இந்த 14.28% கான ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னா 1/7 னு அர்த்தம். இப்படி அதாவது 14.28% தான் நீங்க 1/7 னு போடலாம். ஆஃப்னா இன்டு 77 அடிச்சா 11. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு பெர்சன்ட்டுக்கும் ஒரு ஃபிராக்ஷன் வேல்யூ இருக்கு. அததான் நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா? சோ போயிடலாம் வாங்க. இப்போ நான் 100 பேஸ் வேல்யூவா எடுத்துக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் இது புரியும். புரியுதா? ஏன்னா பெர்சன்டேஜ் முதல்ல பெர்சன்டேஜ்னா சென்ட்னா சென்டர் 100 அதாவது பெர் 100. அப்ப ஒரு வேல்யூ 100க்கு எவ்வளவு அப்படின்னு பாக்குறதா பெர்சன்டேஜ். தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா சதவீதம் தான் சொல்லுவாங்க. சதம்னா 100 100 வீதம். அப்ப ஒரு வேல்யூ 100க்குன்னு பார்த்தாதான் பெர்சன்டேஜ். அப்ப பெர்சன்டேஜ் பாக்குறப்ப பேஸ் வேல்யூ 100 வச்சுக்கணும். ரைட். இப்ப 100% நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 100/100 எழுதலாம். ஏன்னா பெர்சன்டேஜ்னா பை 100 அர்த்தம். இப்ப இதை கேன்சல் பண்ணா 1ன்னு அர்த்தம். அப்ப 100% அப்படிங்கிற இடத்துல நீங்க 1 போட்டாலும் கரெக்ட் தான். 100% அதுக்கு பதிலா நீங்க 1 அப்படின்னு போட்டீங்கன்னா ரைட். அப்ப 100% 1 ஈக்குவல். புரியுதா? சேம் டைம் 100ல இருந்து என்ன பண்ணா 100 கிடைக்கும்? 1ஆல பெருக்கினா கிடைக்கும், இல்ல 1ஆல வகுத்தா கிடைக்கும். அதனாலதான் அந்த 1. இதையும் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. புரியுதா? செகண்ட் 50%. 50% என்ன அர்த்தம்? 50/100 அர்த்தம். ஓர் 50 50 ஈர் 50 100. அப்ப என்னன்னு கிடைக்குது? 1/2 கிடைக்குது. அப்ப 50%னா நீங்க அந்த இடத்துல 1/2 போட்டா ரைட். அதாவது உங்களுக்கு ஒரு நம்பரோட 50% வேணும்னா அது 2ஆல வகுத்தா கிடைச்சிடும். சேம் டைம் இத பாருங்க. 100ல இருந்து என்ன பண்ணா 50 கிடைக்கும்? 2ஆல வகுத்தா 50 கிடைக்கும். அப்ப 50%னா 2ஆல வகுத்தா கிடைச்சிடும். சேம் டைம் 1/2 நீங்க போட்டுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் 33.33%. 33.33%னா 33.33/100 அர்த்தம். இப்ப நான் இதை என்ன பண்றேன்னா 33.33ஆலே அடிக்கிறேன். அதாவது ஓர் 33.33 தான் 33.33. 33.33ங்கிறது 99.99 வந்துடும். 99.99 வந்துடும். அப்ப அது அப்ராக்சிமேட்டா 100 எடுத்துக்கலாம். அப்ப கீழே 3 டைம்ஸ் போகும். அப்ப 33.33%னா நான் 1/3 எடுத்துப்பேன். அதே மாதிரி நீங்க 100ல இருந்து 3 வகுத்து பாருங்க. கரெக்டா 33.33 வரும். அப்ப 33.33% வேணும்னா 3ஆல வகுத்தா கிடைச்சிடும். புரியுதா? நெக்ஸ்ட் 25%. 25%னா 25/100. 4 25 25 4 25 100. அப்ப என்ன கிடைக்கும்? 1/4 அப்படின்னு கிடைக்கும்.
அதே மாதிரி நீங்க 100ல இருந்து என்ன பண்ணா 25 கிடைக்கும்? 4ஆல வகுத்தா. அப்ப 25% வேணும்னா 4ஆல வகுத்தா போதும். புரியுதா? அடுத்து 20%. 20%னா 20/100. அப்ப நீங்க 1/5 வச்சுக்கலாம். ஏன்னா ஓர் 20 தான் 20 100. அப்ப 20% வேணும்னா நீங்க ஒரு நம்பர் 5ஆல வகுத்தா போதும். அதே மாதிரி செக் பண்ணி பாருங்க. 100ல இருந்து 5 வகுத்தாதான் 20% வரும். 20ங்கிறது வரும். ரைட்? இப்ப நெக்ஸ்ட் கவனிங்க. இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் 16.66%. 100 பேஸ் வேல்யூ அதே வந்துடாதீங்க. இப்ப இதை நீங்க 16.66/100 வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்? 16.66 அடிக்கிறேன். ஓர் 16.66 16.66 ஆர் 16.66 அப்ராக்சிமேட்டா 100 வந்துடும். நீங்கன்னா 16.66 6 பெருக்குங்க 99.66 போகும். ஸோ அப்ராக்சிமேட்டா 100. அதே மாதிரி நீங்க 16.66 100ல இருந்து 6 வகுத்தீங்கன்னா 16.66 கிடைச்சிடும். 16.66% வேணும்னா 6ஆல வகுத்தா போதும். 6ஆல வகுத்தா போதும். 16.66% வேணும்னா 6ஆல வகுத்தா போதும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னு 33.33% நம்ம என்ன எடுத்தோம்? 1/3 எடுத்திருப்போம். இதோட பாதி தான் இது. அப்ப 1/3ல பாதினா 1/6. ரைட்? இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணியே பாத்துக்கோங்க. பணப்பணம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் 14.28%. இதான் ஸ்டார்டிங்ல கொடுத்த கொஸ்டின். அப்ப 14.28/100. இப்ப ஓர் 16.28 14.28 7 14.28 அப்ராக்சிமேட்டா 100 வந்துடும். அப்ப 14.28% நீங்க 1/7 எடுத்துக்கலாம். சேம் டைம் 100ல இருந்து 7 வகுத்தீங்கன்னா இது கரெக்டா வரும். புரியுதா? அடுத்து 12.5%. 12.5%னா 12.5/100. இது ஓர் 12 8 12 100 வந்துடும். அப்ப 12.5% நீங்க அந்த இடத்துல 1/8 போட்டுக்கலாம். அப்ப 100ல இருந்து 8 வகுத்தீங்கன்னா 12 வரும். அப்ப 12% வேணும்னா 8ஆல வகுக்கணும். அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 25%னா 1/4. ரைட்டா? இதோட பாதி தான் இது. அப்ப 1/4 பாதின்றது 1/8. ஸோ 12.5% நீங்க அந்த இடத்துல 1/8 போடுங்க. இதெல்லாம் எங்க சார் யூஸ் ஆக போகுது அப்படின்னா, இப்ப 12.5% ஆஃப் 800 வருதுன்னு வச்சுப்போம். இதை டக்குனு 1/8 போட்டீங்கன்னா 800 அடிச்சா 100 டக்குனு போடலாம். இதாங்க ஷார்ட்கட். இதா? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. அடுத்து 11.11%. 11.11/100 வரும். இப்ப நீங்க 11.11 அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓர் 11.11 11.11 9 11.11 99.99 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா 100. ஸோ 1/9. 11.11% 1/9. நீங்க 100 பேஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து 9 டிவைட் பண்ணி பாருங்க. கரெக்டா இந்த மாதிரி வேல்யூ வந்து நிற்கும். அதே மாதிரி 33.33% நம்ம வந்து 1/3 எடுத்திருந்தோம். இதுல இருந்து 3 டிவைட் பண்ணீங்கன்னா இது வந்துடும். அப்ப 1/3ல இருந்து 3 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா என்ன வந்துடும்? 1/9 அப்படின்றது வந்துடும். நெக்ஸ்ட் 10%. 10%னா 10/100. கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 1/10 கிடைக்கும். ரைட்டா? அப்ப 10%னா 1/10 அர்த்தம். 10% வேணும்னா 10ஆல வகுத்தா போதும். நீங்க 100ல இருந்து 10 வகுத்து பாருங்க. கரெக்டா 10 கிடைக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் 9.09%. இத 9.09/100 எடுத்துக்கலாம். இப்ப நான் 9.09 அடிச்சேன்னா ஓர் 9.09 தான் 9.09. 11 9.09ங்கிறது 99.99 அப்ராக்சிமேட்டா 100. அப்ப 1/11. ஸோ 9.09%னா நீங்க அதை 1/11 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் 100ல இருந்து 3 வகுத்தீங்க, சாரி 11 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 9.09 வரும். ஓகேவா? அடுத்து 8.33%. 8.33%னா 8.33/100. இது 1/12 வரும். 8.33 1 டைம்ஸ், இது 12 டைம்ஸ். அப்ப 8.33னா 1/12. சேம் டைம் நீங்க 100ல இருந்து 12 வகுத்து பாருங்க. கரெக்டா 8.33 கிடைக்கும். அப்ப உங்களுக்கு எங்கேயாவது 8.33% வேணும்னா 12ஆல வகுத்தா போதும். புரியுதா? அதே மாதிரி நம்ம 16.66% என்னன்னு பார்த்தோம்? 1/6 பார்த்தோம். இதோட பாதி தான் இது. அப்ப 1/6 பாதி 1/2. கரெக்டா? ரைட்டா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இனிமேட்டுக்கு பார்க்க போறோம். நம்ம கம்பேர் பண்ணி தான் போட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இத பாருங்களேன். 25% நமக்கு தெரியும் 1/4. 50% நமக்கு தெரியும் 1/2. ஏன் 25% 1/4னா 50% இதோட 2 டைம்ஸ். அப்ப 2/4 வந்திருக்கும். அடிச்சா 1/2 தான். அப்ப 75%னா நீங்க 3/4 எடுத்துக்கலாம். அப்ப 75% வேணும்னா நீங்க 3/4 பண்ணீங்கன்னா போதும். கரெக்டா? நெக்ஸ்ட்
33.33% 1/3. அப்ப 66.66% 2/3. 33.33 1/3னா 66.66 2/3. அப்ப 99.99 3/3 which is 1. அதான் 100% நம்ம சொல்றோம். ரைட்டா? அடுத்து பாத்தீங்கன்னா 20% 1/5. அப்ப 40% 2/5, 60% 3/5, 80% 4/5. ரைட்டா? 0% 1/5, 40% 2/5, 60% 3/5, 80% 4/5, which is 100% 5/5. அதான் 1. ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா 14.28% நம்ம 1/7 னு பார்த்தோம். அப்ப 7.14% நீங்க 1/14 எடுத்துக்கலாம். ஏன்னா 14.28 ஓட பாதி தான் 7.14. அப்ப 1/7 ஓட பாதி 1/14. அப்ப உங்களுக்கு 7.14% வேணும்னா நீங்க 14 அளவு தான் கிடைச்சிடும். புரியுதா? நெக்ஸ்ட் 14.28% 1/7 னு பார்த்தோம். அப்ப 28.57% வேணும்னா 2/7. ஏன்னா இதோட 2 டைம்ஸ் தான். 14.28 1/7 னா 28.57% 2/7. ரைட்டா? அடுத்து 12.5% அப்படின்றது 1/8. அப்ப 25% 2/8. அதுதான் உங்களுக்கு 1/4 னு வரும். ஏன்னா இதோட 2 டைம்ஸ் தானே இது. பட் அதுதான் அது பார்த்துறோம் ஆல்ரெடி. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் 37.5 எடுத்துக்கிறேன். 37.5% 3/8. ஏன்னா இதோட 3 பெருக்கினா இது கரெக்டா வரும். அப்ப 50% னா 4/8. அதான் 1/2. ஓகேவா? அடுத்து 62.5% 5/8. ஏன்னா 12.5% ஓட 5 டைம்ஸ் தான் 62.5. அப்ப 1/8 ஓட 5 டைம்ஸ் வந்து 5/8. ரைட்டா? நெக்ஸ்ட் 11.11% 1/9. அப்ப 22.22% 2/9. அப்ப 33.33% 3/9. அதை அடிச்சீங்கன்னா 1/3 னு கடைசியா வரும். ரைட்டா? அடுத்து 44.44% 4/9. அப்ப 55.55 னா 5/9. 77.77 னா 7/9. 66.66 னா 6/9. அது 2/3 னா திரும்ப வந்து உங்களுக்கு நிக்கும். 66.66 2/3 னு ஆல்ரெடி பார்த்தோம். ரைட்டா? அடுத்து 10% னா 1/10. 30% னா 3/10. ஓகேவா? 70% னா 7/10. இத பாத்துக்கோ. அதாவது ஒண்ண வச்சே எல்லாத்தையும் சொல்லிடலாம்ன்றேன். கம்பேர் பண்ணி தனியா பணம் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் 9.09 நம்ம என்னன்னு பார்த்தோம் 1/11 னு பார்த்தோம். அப்ப 18.18% நம்ம 2/11 னு சொல்லலாம். 27.27% 3/11 னு சொல்லலாம். 36.36% 4/11 னு சொல்லலாம். அப்ப அதோட மல்டிபிள்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் 45.45 னா 5/11 இந்த மாதிரி பாத்துக்கலாம். ரைட்டா? சோ ஓரளவு இந்த பெர்சன்டேஜ்க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ சொல்லிட்டேன். இப்போ இதை யூஸ் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு 18.18% ஆஃப் 121 மைனஸ் 7.14% ஆஃப் 14. இப்படி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோ. என்ன அர்த்தம் 121ல 18.18% எடுத்து 14ல 7.14% எடுத்து கழிக்கணும். இப்ப 18.18 நமக்கு தெரியும் 2/11. அப்ப இந்த இடத்துல நீங்க 2/11 போட்டு into 121 பண்ணீங்கன்னா 11 22 கிடைச்சிடும். ஈஸி. அங்க போனீங்கன்னா 7.14% நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1/14. ஆஃப்னா into 14 கேன்சல் பண்ணா 1. அப்ப 22 - 1 21. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதான் இந்த டாபிக். ஸோ இதோட நம்ம மேக்ஸ்க்கான அந்த பேசிக் ஷார்ட்கட் இந்த பேசிக் மேக்ஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஃபர்தர் நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.